அன்புள்ள மூத்த குடிமக்களே, ஓய்வு பெற்றவர்களே மற்றும் பாதுகாப்பான முதலீட்டை நாடும் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கடின உழைப்பால் ஈட்டிய பணத்தை பாதுகாப்பதும் நிலையான வருமானத்தை பெறுவதும் உங்கள் ஓய்வூதிய காலத்தில் மிக முக்கியம். நிலையான வைப்பு நிதி, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான முதலீட்டு வழியாகும். தற்போது மூத்த குடிமக்களுக்கு மிகச்சிறந்த வட்டி விகிதங்கள் கிடைக்கின்றன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். வட்டி விகிதங்கள் குறையும் முன் அதிக வருமானத்தை இப்போதே பூட்டி வைப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) தனது அக்டோபர் 1, 2025 நாணயக் கொள்கை குழு கூட்டத்தில் ரெப்போ விகிதத்தை 5.7% மாற்றாமல் வைத்துள்ளது. இது ஒரு நல்ல செய்தி என்றாலும் வங்கிகள் மற்றும் சிறு நிதி வங்கிகள் நிலையான வைப்பு நிதி வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் முந்தைய ரெப்போ விகித குறைப்புகளின் தாக்கம் இன்னும் முழுமையாக சந்தையை எட்டவில்லை. மத்திய வங்கி இந்த ஆண்டு ரெப்போ விகிதத்தை 100 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. எனவே வட்டி விகிதங்கள் மேலும் குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த சூழ்நிலையில் மூத்த குடிமக்கள் அதிக வட்டி விகிதங்களை இப்போதே தேர்வு செய்து தங்கள் முதலீடுகளை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். பொதுவாக வங்கிகள் மற்றும் சிறுநிதி வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு பொதுமக்களை விட 0.9% முதல் 0.5% வரை கூடுதல் வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. இந்த கூடுதல் வட்டி ஓய்வூதிய காலத்தில் நிலையான மற்றும் வழக்கமான வருமானத்தை பெற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது உங்கள் மாதாந்திர செலவுகளுக்கு ஒரு நம்பகமான ஆதாரமாக அமையும். பல மூத்த குடிமக்கள் தங்கள் ஓய்வூதிய ஆண்டுகளில் நிலையான வருமானத்தை பெறுவதற்காகவே நிலையான வைப்பு நிதிகளில் முதலீடு செய்கிறார்கள். இந்த கூடுதல் வட்டி விகிதங்கள் அவர்களின் நிதி திட்டமிடலுக்கு ஒரு பெரிய பலமாக அமைகின்றன. எனவே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது அவசியம். மூத்த குடிமக்களுக்கான அதிகபட்ச வட்டி விகிதங்களை வழங்கும் சில வங்கிகளை இப்போது பார்ப்போம். குறிப்பாக 3 ஆண்டு கால வைப்பு நிதிகளில் கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இது உங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்க உதவும். உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி மூத்த குடிமக்களுக்கு 3 ஆண்டு நிலையான வைப்பு நிதிக்கு 8.19% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இது தற்போது கிடைக்கும் மிக உயர்ந்த விகிதங்களில் ஒன்றாகும். ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 18 மாதங்கள் மற்றும் 1 நாள் முதல் 3 ஆண்டுகள் வரையிலான நிலையான வைப்பு நிதிகளுக்கு மூத்த குடிமக்களுக்கு 7% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 2 முதல் 3 ஆண்டுகள் வரையிலான நிலையான வைப்பு நிதிகளுக்கு மூத்த குடிமக்களுக்கு 8% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. ஷிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 3 ஆண்டு நிலையான வைப்பு நிதிக்கு 7.5% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இந்த விகிதங்கள் உங்கள் முதலீட்டிற்கு நல்ல வருமானத்தை ஈட்டித் தரும். சிறு நிதி வங்கிகளில் 5 லட்சம் ரூபாய் வரையிலான வைப்பு நிதிகள் வைப்பு நிதி காப்பீட்டு கடன் உத்தரவாதக் கழகத்தால் DICGC காப்பீடு செய்யப்படுகின்றன. இருப்பினும் இந்த வங்கிகளில் முதலீடு செய்யும் போது முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அவற்றின் தனித்துவமான வணிக மாதிரியை கருத்தில் கொண்டு சிறு நிதி வங்கி நிலையான வைப்பு நிதிகளில் முதலீடு செய்வதில் உள்ள இடர் அட்டவணைப்படுத்தப்பட்ட வணிக வங்கிகளை விட சற்று மாறுபடலாம். சாத்தியமான இடர்களை குறைக்க முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டை DICGC காப்பீட்டு வரம்பிற்குள் வைத்துக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. இது எதிர்பாராத சூழ்நிலைகளில் உங்கள் அசல் மற்றும் வட்டி பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும். எனவே உங்கள் முதலீட்டை பிரித்து பல வங்கிகளில் DICGC வரம்பிற்குள் முதலீடு செய்வது பாதுகாப்பானது. இப்போது பல்வேறு சிறு நிதி வங்கிகள் வழங்கும் வட்டி விகிதங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த தகவல்கள்
உங்கள் முதலீட்டு திட்டமிடலுக்கு உதவும். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 2 ஆண்டுகள் 1 நாள் முதல் 3 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு 7.6% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. ஈக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி I20 நியமன 8 நாட்களுக்கு 7.9% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இஎஸ்ஐஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 446 நாட்களுக்கு 8.1% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 2 ஆண்டுகளுக்கு மேல் 3 ஆண்டுகள் வரையிலும் 5 ஆண்டுகளுக்கும் 8% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. ஷிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 18 மாதங்கள் முதல் 24 மாதங்கள் வரை 7.8% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 18 மாதங்கள் 1 நாள் முதல் 18 மாதங்கள் 2 நாட்கள் வரை 7.7% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 5 ஆண்டுகளுக்கு 8.4% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 2 ஆண்டுகளுக்கு 7.7% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை 8.18% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. தனியார் வங்கிகளும் மூத்த குடிமக்களுக்கு நல்ல வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. 3 ஆண்டு கால வைப்பு நிதிகளுக்கான சில முக்கிய தனியார் வங்கிகளின் விகிதங்களை பார்ப்போம். ஆக்சிஸ் வங்கி 7.2%, பந்தன் வங்கி 7.50%, சிட்டி யூனியன் வங்கி 6.90%. 95 நாட்கள் முதல் 3 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.10% கூடுதல். சிஎஸ்பி வங்கி 0.5%, டிபிஎஸ் வங்கி 0.90%, டிசிபி வங்கி 7.13%. 15 மாதங்கள் முதல் 16 மாதங்களுக்கும் குறைவான மற்றும் 27 மாதங்கள் முதல் 28 மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.25% கூடுதல். ஃபெடரல் வங்கி 7%, HDFC வங்கி 8.90%, ICICI வங்கி 7.10%, IDFC ஃபர்ஸ்ட் வங்கி 7.15%, இண்டஸ்இண்ட் வங்கி 7.40%, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வங்கி 7.20%. அனைத்து காலங்களுக்கும் சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.22% கூடுதல். கரூர் வைஸ்யா வங்கி 8.10%, கர்நாடகா வங்கி 8.50%, கோடக் மஹிந்திரா வங்கி 8.3%. RBL வங்கி அனைத்து காலங்களுக்கும் சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.3% கூடுதல். SBM வங்கி இந்தியா 7.50%, சவுத் இந்தியன் வங்கி 6.70%, தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி 8.20%, எஸ் வங்கி 7.75%. சூப்பர் சீனியர் குடிமக்கள் என்பது 20 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது. பொதுத்துறை வங்கிகளும் மூத்த குடிமக்களுக்கு நிலையான வைப்பு நிதி திட்டங்களை வழங்குகின்றன. 3 ஆண்டு கால வைப்பு நிதிகளுக்கான சில முக்கிய பொதுத்துறை வங்கிகளின் விகிதங்களை பார்ப்போம். பேங்க் ஆஃப் பரோடா 7.00%, ஒரு வருடத்திற்கு மேல் 5 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.10% கூடுதல். பேங்க் ஆஃப் இந்தியா 7.0%, 130 நாட்கள் முதல் 10 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.19% கூடுதல். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 6.70%, கனரா வங்கி 6.75%, 40 நாட்களுக்கு சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.10% கூடுதல். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 6.75%. இந்தியன் வங்கி 6.75%. அனைத்து காலங்களுக்கும் சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.25% கூடுதல். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 6.70%. அனைத்து காலங்களுக்கும் சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.25% கூடுதல். பஞ்சாப் நேஷனல் வங்கி 6.90%. 5 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.32% கூடுதல். பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி 6.50%. DNU 25 நாட்கள், 446 நாட்கள், ஏடின் 27 நாட்கள், 99 நாட்கள் மற்றும் PSB கிரீனியர் திட்டங்களுக்கு சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.19% கூடுதல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 6.70%. அனைத்து காலங்களுக்கும் சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.10% கூடுதல். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 7.10%. அனைத்து காலங்களுக்கும் சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு 0.23% கூடுதல். இந்த விகிதங்கள் உங்கள் நிதி திட்டமிடலுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும். அன்புள்ள முதலீட்டாளர்களே, உங்கள் ஓய்வூதிய கால
நிதி பாதுகாப்பிற்கு நிலையான வைப்பு நிதிகள் ஒரு சிறந்த வழி. தற்போதுள்ள அதிக வட்டி விகித வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் முதலீடுகளை பாதுகாப்பாகவும் லாபகரமாகவும் மாற்றுங்கள். வட்டி விகிதங்கள் குறையும் முன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு வங்கியின் சலுகைகளையும் கவனமாக ஒப்பிட்டுப் பார்த்து உங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான திட்டத்தை தேர்வு செய்யுங்கள். நிதி ஆலோசகரின் உதவியை பெறுவதும் டிஐசிஜிசி காப்பீட்டு வரம்புகளை புரிந்து கொள்வதும் உங்கள் முதலீட்டு முடிவுகளை மேலும் வலுப்படுத்தும். உங்கள் நிதி எதிர்காலம் பாதுகாப்பாகவும் வளமாகவும் இருக்க எங்கள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.